அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதியழகன் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூரம்பட்டி, பாலேக்குழி, கொட்டாவூர், எருமாம்பட்டி, ஜெய்யனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கிராமங்கள் தோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் மதியழகனுக்கு ஏராளமான மக்கள் திரண்டு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய மதியழகன், இந்த பகுதிக்கு தேவையான வசதிகளை சிறப்பான முறையில் செய்து கொடுத்துள்ளோம். அந்த உரிமையில் வாக்கு கேட்டு வந்துள்ளோம். 5 ஆண்டுகளுக்கு பொற்கால ஆட்சி கொடுத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் என்றார். மேலும் முதல்வர் 8000 ரூபாய் கூப்பன் அறிவித்துள்ளார். அதன் மூலம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அறிவித்துள்ளார். கலைஞர் கனவு இல்லன் மூலம் ஏராளமான வீடுகள் கட்டிக் கொடுத்து உள்ளோம். உண்மைக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சிறப்பான தலைவராக முதல்வர் ஸ்டாலின் உள்ளார். அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்குகிறார். அடுத்த தலைமுறை குழந்தைக்கு சிறப்பான திட்டங்களை வழங்கும் திமுகவுக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் சிறப்பான திட்டங்களை செய்து கொடுப்பேன் என வாக்குறுதி அளிக்கிறேன். ஆகவே வாக்காளர்கள் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என வாக்கு சேகரித்தார். என்னை வெற்றி பெற செய்தால் அடுத்த முறை தமிழக முதல்வர் தளபதியார் முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கழக தலைவர் ஆட்சி அமைக்குன்னா எண்ணி நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும். சகோதரனா இருக்கிறேன், உங்களுடைய மகனா இருக்கிறேன், எல்லா விதத்திலும் இருந்து உங்களுக்காக பணியாற்றி உங்க பொறுப்பாக தொட்டு வணங்கி கேட்கிறேன். உங்களுடைய சின்னம் உங்களுடைய சின்னம் உங்களுடைய சின்னம்